இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. ஆளும் கட்சியாக உள்ள திமுக ஆட்சியை தக்க வைக்க தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகளை அள்ளி வீசியுள்ளது. திமுக அரசின் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சமாக 2 கோடி மகளிருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1,03,00,000 பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 4,09,000 பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் உதவித்தொகை. தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 5,04,000 இளைஞர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் உதவித்தொகை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் பேருக்கு மாதம் 1,500 ரூபாய் உதவித்தொகை. 35 லட்சம் மாணவர்களுக்கு தலா 21,000 மதிப்பிலான லேப்டாப் இலவசம் உள்ளிட்ட திட்டங்கள் வாயிலாக திமுக சார்பில் 57,311 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவசங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சியான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையிலும் பல்வேறு இலவச அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் 2 கோடி பேருக்கு ஒருமுறை நிவாரணத் தொகையாக 10,000 ரூபாய், 1,03,00,000 பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, 2,02,00,000 குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம், +2 முடித்து வேலையில்லாத இளைஞர் பெண்கள் 15 லட்சம் பேருக்கு மாதம் 1,000 ரூபாயும், வேலையில்லா பட்டதாரிகள் 10 லட்சம் பேருக்கு மாதம் 2,000 ரூபாயும் உதவித்தொகை. அரசு மற்றும் உதவி பெறும் கல்லூரிகளில் பயிலும் 9 லட்சம் மாணவர்களுக்கு தலா 21,000 மதிப்பிலான லேப்டாப் இலவசம். 29 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் முதியோர் ஓய்வூதியம். மாநகர பேருந்துகளில் அனைவருக்கும் இலவச பஸ் பயண திட்டம் என மொத்தம் 74,969 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச திட்டங்களை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தை ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கு நிகராக புதிதாக தேர்தல் களம் காணும் விஜயின் தாவேக்கவும் பல்வேறு இலவச அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளது. 1,03,000 பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, அனைத்து வகை அரசு பஸ்களிலும் மகளிருக்கு இலவச பயணம், 2 கோடி குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்கம், பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம், 15 லட்சம் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கல்வி உதவித்தொகைக்கான உத்தரவாதம், 29 வயதாகியும் வேலையில்லாமல் தவிக்கும் 22 லட்சம் பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை, டிப்ளமோ முடித்த 1,05,000 இளைஞர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை என மொத்தம் 72,765 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச திட்டங்களை தாவேக அறிவித்துள்ளது. திமுக, அதிமுக, தாவேக என முக்கிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாடு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது, தொழில்துறை வளர்ச்சி, கல்வி மேம்பாடு உள்ளிட்டவற்றை பற்றி பேசாமல் மக்களின் ஓட்டுகளை கவர கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான இலவச அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன. இதற்கான நிதி ஆதாரம் எங்கே என்பதையும் கட்சிகள் கூறவில்லை. இப்படி இலவசங்கள் தொடர்ந்து கொண்டே போனால் அவை மீண்டும் மக்களின் தலையில்தான் வரிச்சுமையாக விடியும் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.